ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னென்னா பிரியாணி செய்ய போகிறேங்க. என்னோடய ஸ்டைலில் பிரியாணி செய்கிறேன். இதை சமைச்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ அழகாக இருக்கும். சூப்பராகவே இருக்குங்க. நல்லா சூவியாக இருக்குங்க. நல்ல மசாலாவாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி கப்பை எடுத்துகிட்டு அதில் வந்து அரைக்கை புதினா இலை, 3 பச்சை மிளகா, அரைக்கை கொத்தமல்லி இலை, 2 கிராம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இவ்வளோத்தையும் குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ வாங்க 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி நான் பண்ணுறேன். அதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 60 ml எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. பிரியாணி மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ என்னென்னா, நான் வெங்காயம் வந்து எல்லோரும் நீளமாக வறுக்குவாங்க. நான் வந்து பொடிசாக நறுக்கியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் மசாலா வந்து நிறையா கிடைக்குங்கிறதுனால 4 வெங்காயம் போட்டிருக்கேங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் தான். எனக்கு வந்து மசாலா கிரேவியாக இருந்தால் பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாவே இருக்குங்க. கொஞ்சமாக புதினா இலை, கொத்தமல்லி இலை இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோ. இதே மெத்தடில் பண்ணுங்கள். பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் என்னென்னா, இப்போ வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த டைமில் போட்டால் தான் பிரியாணி நல்லாவே கலர் கொடுக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுக்கலாங்க. இதை போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வறுக்கணுங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து மிக்சியில் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேங்க. அதனால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் 3 தக்காளி பழம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து பேஸ்ட்டாக தான் போடுவேன், இல்லை நறுக்கி கூட போடலாம். அந்த மாதிரி பண்ணிப்போங்க. இப்போ இதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் நான் சிக்கனை என்ன பண்ணியிருக்கேன், லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். நான் சிக்கனை என்ன பண்ணியிருக்கேன்னா, 1/2 கிலோ சிக்கனில் கொஞ்சமாக தயிர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. பாஸ்மதி அரிசியாக இருந்ததுன்னா 1/2 கிலோ அரிசி 3 டம்ளர் எனக்கு வந்தது. அதையும் 20 நிமிஷம் கரெக்டாக இருக்கணுங்க. நம்ம வதக்க ஸ்டார்ட் பண்ண உடனே அரிசியை ஊற வச்சிடணுங்க. இப்போ என்னென்னா, சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை போடுறதுக்கு நல்லா சிக்கனில் போட்டுட்டு நல்லா லைட்டாக வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. நம்ம இந்த தயிர் கூட ஊற வச்சு போடுறதுனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வருங்க. அதனால தான் ஊற வச்சு போடுறோம். நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். அப்புறம் என்னென்னா, இப்போ 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. இந்த மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சில பேர் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் சேர்த்து பாருங்கள், நல்லாவே இருக்கும். கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா கூட போட்டுக்கோங்க. அதுவும் இல்லைன்னா பிரியாணி மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ என்னென்னா, சிக்கனை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க. நான் வந்து நல்லா வந்து எண்ணெய் தெளிஞ்சு வரணுங்க. இன்னும் எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டம்ளரில் தான் நான் அரிசி அளந்து வச்சுருக்கேன். நான் 3 டம்ளர் அரிசி அளந்து வச்சுருக்கேன். அதாவது 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. நான் எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேங்க. ஒரு பாத்திரத்தில் 1க்கு 1.5 அந்த கணக்கில் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிடலாங்க. நல்லா தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸை அந்த டைமில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துட்டு அரிசி கழுவும் போது பொறுமையாக கழுவணுங்க. இல்லைன்னா அரிசி எல்லாம் உடஞ்சிடும், நீளமாக வராது. அதனால் பொறுமையாக கழுவி அரிசியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்கணுங்க. எப்படின்னா, நடுவில் கலக்கி பார்த்துட்டு உப்பு பார்க்கணுங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்கோங்க. ஆரம்பத்தில் வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம். அதனால் பார்த்துட்டு உப்பு உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக உப்பு தேவைப்படுது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தீயை மீடியம் சைஸில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்புறம் மூடி போட்டு திறந்து பார்த்து கொதிக்க விடுங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் எல்லாம் பிஞ்சிடுங்க. அதனால் பார்த்து வதக்குங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு நிதானமான நிலைமைக்கு வந்துருச்சுங்க. இப்போ இதுவே சரியான நேரம் இல்லைங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தண்ணியெல்லாம் நல்லாவே வற்றணுங்க. தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் அதை சேவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் மேலே தூவிக்கணுங்க.
மேலே தூவிட்டு இங்கே பாருங்கள் சரியான பதம் வந்துட்டு பாருங்கள். இந்த கண்டிஷனில் இருக்கும்போது தான் நம்ம தம்மு வைக்கணும். நான் வந்து எப்படி தம்மு வைப்பேன்னா கீழெல்லாம் எதுவுமே தோசைக்கல்லாம் வைக்க மாட்டேங்க. இந்த மாதிரி இப்படியே மீடியம் சைஸில் நல்லா கம்மியாக நெருப்பை வச்சுட்டு கொத்தமல்லி இலை புதினா இலை தூவிடலாங்க. நெருப்பை வந்து நல்லா கம்மியாக வச்சுட்டு அதை ஒரு 5 மினிட்ஸ் வைக்கணும். கரெக்டாக 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நெருப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே 10 மினிட்ஸ் விட்டுருணுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கங்க. பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு பிளேட்டில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த சிக்கன் வந்து சாஃப்டாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.